ஆகாஷாத் பதிதம் தோயம் யதா கச்சதி சாகரம் சர்வதேவ நமஸ்காரஹா கேசவம் பிரதி கச்சதி. இந்த ஸ்லோகத்தால் மழை தண்ணீர் ஆகாயத்திலிருந்து எங்கு விழுந்தாலும் அவை அத்தனையும் கடலை நோக்கித்தான் ஓடியாக வேண்டும். அதேபோல் யாரை குறித்து நாம் வணக்கத்தை செலுத்தினாலும் நமஸ்காரம் செய்யும் போது அந்த அத்தனை நமஸ்காரங்களும் கேசவ பெருமாளை குறித்தே செல்லும் என்று இந்த ஸ்லோகத்துக்கு பொருள். கேசவன் அழகான திருமுடிவுடையவன், திருக்குழல் உடையவன். தமிழில் ஒரு உயர்ந்த சொல் குழல். குழல்னால் ஊதும் புல்லாங்குழல் குழல். தலைமுடி கற்றையும் குழலே. குழலசைய வந்தார் குழல் அழகர் என்றெல்லாம் நாம் கேள்விப்படுகிறோம். ஆண்டாளும் தன் பாசுரத்தில் கண்ணழகர், வாயழகர், கொப்பூழில் எழுகமல பூவழகர், குழலழகர் என்னே நம்பெருமாளை பற்றி கூறுகிறாள். ஆகவே பெருமானுடைய அழகான கேசம், அவனுடைய அலையறிகிற தலைமயிர் கற்றை, இது எப்போதும் ஓர் அழகு வாய்ந்தது. ராமன் அவ்வளவு குழலழகு உடையவர். ஆனால் சீதையை பிரிந்து அந்த குழலே ஈண்டு சடையாகி போகிற்று. ஆனால் லோகத்தில் குழலழகோடு இருக்கிற பெருமானுக்கு யாது திருநாமம்? கேசவன். இதுதான் எங்கும் கூப்பிடுகிறோம். 12 திருநாமங்களுக்குள் முதல் நாமம் கேசவ நாமம். அப்புறம்தான் கேசவ, நாராயண, மாதவ, கோவிந்த, விஷ்ணு, மதுசூதன, திரிவிக்ரம, வாமன, ஸ்ரீதர, ரிஷிகேஷ, பத்மநாப, தாமோதர என்று 12 திருநாமங்கள் கூறுகிறோம். ராமனே கேசவன், கேசவனே ராமன். நாம் இப்போது ராமனையும் கேசவ பெருமாளையும் சேர்ந்து ஒரு சன்னிதானத்தை தரிசிக்க போகிறோம். சென்னையிலிருந்து பெரியபாளையத்தை அடைகிறோம். சுமார் 40 கிலோமீட்டர் தூரம். பெரியபாளையத்துக்கு அருகே இருக்கும் வடமதுரை என்னும் சிற்றூர். இது திண்டுக்கல் மதுரைக்கு அருகே இருக்கும் வடமதுரை அல்ல. இது சென்னை பெரியபாளையத்துக்கு அருகே இருக்கும் வடமதுரை. இங்கே ஆதிகேசவ பெருமான் வடிவழகிய ராமனோடு சேர்ந்து எழுந்துருளி இருக்கிறார். இவ்விராமன் எத்தனாயிரம் ஆண்டு காலம் பழமையானவரோ தரிசிக்கும் போதே பழமை நம் கண்களில் புலப்படுகிறது. மிக புராதனமான கோயில், வெகுவாரும் சிதிலமடைந்து இப்போது ஓரளவு புனருத்தாரணம் செய்யப்பட்டு நன்கு விளங்குகிறது. இந்த கோயிலுக்கே பெருமை. செவிவழி செய்தியாக நாம் கேட்பது, முதலில் ஆஞ்சநேயர் மூலவர் தோன்றினார். அவர்தான் மெதுமெதுவே மற்ற அனைவரையும் அழைத்து வந்தார். எங்கும் ஆஞ்சநேயர் எழுந்தோடி விடுவார். அவருடைய சக்தியாலும் அருளாலும் ஏனைய எம்பெருமான்கள் எல்லாம் பிரதிஷ்டை செய்யப்படுவார்கள். அதை போலத்தான் இங்கும் நடந்திருக்கும். வடிவழகிய ராமன் சேவிப்பதற்காக கோயில் வாசலை அடைகிறோம். நமஸ்கரித்தால், ஓங்கி உயர்ந்து நிமிர்ந்து பார்த்தால் அங்கேயும் சுதை சிலை வடிவத்தில் ராமன் தான் நிற்கிறார். மதில் சுவர்களை வணங்கிக் கொண்டு உள்ளே புகுகிறோம். அழகிய பலிபீடம். முன்னால் கருடனுக்கு தனி சந்நிதி. சாமான்யமாக கருடனுடைய சந்நிதி சிறு கோயிலாக இருக்கும். ஒரு தளத்தில் சின்ன விமானம் இருக்கும். ஆனால் இங்கே கருடனுடைய பெருமைக்கேற்றாற் போல் அவர் எவ்வளவு உயர உயர பறக்க முடியுமோ அதை போல உயரமான கோபுரம். கருடன் அஞ்சலி ஹஸ்தத்தோட உள்ளார். கைகூப்பி நேரே இருக்கும் பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார். இதோ ஆஞ்சநேய சுவாமியினுடைய சன்னிதானம். இவர் இங்கு வந்த பிற்பாடுதான் கிடுகிடுவென்று அடுத்த அனைவரும் வந்து சேர்ந்தார்களாம். இங்கு ஆஞ்சநேயருக்கு ஒரு விசேஷம். அவருடைய வஸ்திரத்தை தரிசித்தால், உடுத்தி இருக்கும் ஆடையை தரிசித்தால் பஞ்சகச்சம் உடுத்தி கொண்டிருக்கிறார். ஆஞ்சநேயர் பிரம்மச்சாரி.
பிரம்மச்சாரி வேஷ்டி கட்டும் முறை வேறு, இல்லறத்தில் கல்யாணமானவன் வேஷ்டி கட்டும் முறை வேறு. அத பஞ்சகச்சம்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே ஆஞ்சநேயர் பஞ்சகச்சம் கட்டி கொண்டிருக்கிறார். அவர் கல்யாணமே அறியாதவர். மண் வாசனையோ பெண் வாசனையோ பொன் வாசனையோ ஏன் வைகுண்டத்தை கூட வேண்டாம்னு கூறி பூலோகத்திலேயே ராமநாமத்தை சொல்லி வருபவர். அவரை இன்று இந்த திருக்கோலத்தில் சேவித்துக் கொண்டோம். அது ஒரு தனி சிறப்பு. அர்ச்சாவதார விக்கிரகத்துக்கு எந்த அலங்காரமும் எப்படியும் செய்யலாம். அதனால எந்த குறையும் இல்லை. அவர் நடமாடி கொண்டிருக்கிற விபவ காலத்தின் போது ஒரு நாளும் கச்சம் கட்டி கொள்ள மாட்டார். ஆனால் இப்போது விக்கிரக ரூபத்தில் இருக்கிறார். அப்படி பார்த்தால் ஆஞ்சநேயர் வெண்ணையோ சந்தனமோ புஷ்பமோ வெற்றிலையோ இதெல்லாம் தொட்டு பார்த்திருப்பாரா? பிரம்மச்சாரிகளுக்கு இது எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு ஆஞ்சநேயர் சன்னதிக்கு எங்கு போனாலும் வெற்றிலை மாலை, வெண்ணெய் காப்பு, சந்தனை காப்பு, எத்தனை புஷ்பம், எவ்வளவு ஆபரணம், இது எதிலும் அவருக்கு விருப்பம் இல்லை. அவருக்கு இன்றும் இல்லை. ஆனால் விக்கிரக ரூபத்தில் எழுந்தோடு இருந்தார். பக்தர்களுடைய ஆசைக்கேற்பத்தானே பெருமானே அலங்காரம் செய்து கொள்ள வேண்டும். ஆஞ்சநேயரை தரிசித்துக் கொண்டோம். இனி விபீஷணன் ராவணனுக்கு நல்லுரை கூறி வருகிறான். அவ்விடத்தை அடைவோம். நாம் கடைசியாக பார்த்தது 12வது சர்க்கம். இப்ப பார்க்க வேண்டியது 13வது சர்க்கம். விபீஷணன் ராவணனுக்கு நல்லது கூறினான். சீதையினிடத்தில் அபச்சாரப்படாதே, ராமனுடைய பாணங்களின் வேகம் உனக்கு தெரியாது, திரும்ப கொண்டு போய் சீதையை சமர்ப்பித்து விடு. ராவணன் கேட்கவில்லை. அவன் மாற்றுரை கூறினான். அப்போது பார்ஷ்வன், மகா பார்ஷ்வன், அவன் ராவணனுக்கு தவறான அபிப்பிராயம் கூறுகிறான். நீ உன் இஷ்டப்படிக்கு சீதையை அனுபவித்து விடு, யாருக்காகவும் காத்து கொண்டிருக்க வேண்டாம். ஏனால் இதுவரை சீதையை பலாத்கரித்து ராவணன் தொடவில்லை. ஆனால் வேணும்னு மகாபார்ஷ்வன் தவறாக அவனுக்கு உரைக்கிறான். அது முடியாது என்பதை ராவணனே கூறினான். ஏனெனில் ராவணனுக்கு ஒரு சாபம் இருக்கிறது. எந்த பெண்ணையும் அவள் சம்மதமில்லாமல் அவன் தீண்ட முடியாது. அந்த கதை இங்குதான் சொல்லப்படுறது. 13வது சர்க்கம். ராவணம் குருத்தமாஜ்ஞாய மகாபார்ஷ்வோ மகாபலஹ முகூர்த்தம் அனுசஞ்சிந்திய பிராஞ்சலிர் வாக்கியம் அப்ரவீத். இப்படி விபீஷணன் பேசினதும் கும்பகர்ணன் பேசினதும், கும்பகர்ணன் சற்றே ராவணனை இடித்துரைத்து பேசினதும் என்ன பேசினார்னு ஞாபகம் இருக்குமே. ராவணா, நீ இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி எங்க அபிப்பிராயத்தை கேட்டுக்கணும். சீதையை போய் தூக்கி வருவதற்கு முன்னால் இது சரியா தவறா கேட்டிருக்க வேண்டும். அதை கேட்காமல் இப்ப வந்த பிற்பாடு ராமனே எதிர்த்து எப்ப உள்ள நுழைவானோன்னு இருக்கும் போது இனி பேசி பயனில்லை. எதிர்த்து தான் தீர வேண்டும், அழிந்தாலும் போராடித்தான் அழிய வேண்டும் என்று முழு சம்மதம் இல்லாமலே கும்பகர்ணன் பேசினான். முடிவில் ஒத்துக்கொண்டான். நீ பண்ணது தப்பாவே இருந்தாலும் இப்போதைக்கு ராட்சசர் மரியாதையை காப்பதற்காக நான் போராடுவேன், உன்னை ஜெயித்து கொடுப்பேன்கிறத கூறினார். இது இத்தனை மகாபார்ஷன் கேட்டுக்கொண்டிருந்து கும்பகர்ணன் கூட முழுவதுமாக சம்மதித்து பேசவில்லை. அதனால ராவணன் ராட்சசேஸ்வரன், அவன் முகம் போக்கு சரியில்லை, அவனுக்கு திருப்தி கொடுக்க வேணுங்கிறதுக்காக இப்படி பேசினான். ராவணம் குருத்தம் ஆக்ஞாய ஆக்ஞாய மகாபார்ஷ்வோ மகாபலஹ முகூர்த்தம் யோசித்தான். சற்று நேரம் பொறுத்து பேசுகிறான். நபிபேன் மது சம்பிராப்ய சனரோ பாலிஷோ பவேது. கையில் தேன் கிடைத்த பிற்பாடு அதை சாப்பிடாமல் ஒருத்தன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் அவன் முட்டாள், சிறுவன். ஆகவே உன் கையில் தேன் போன்ற சீதை கிடைத்து விட்டாள், இனி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்காதே, அனுபவி. ஈஸ்வர சேஸ்வர கோஷ்டி தவ சத்ரு நிபர்கண ரமஸ்வசக வைதேக்யா சத்ரு ஆக்கிரமிய மூர்தசு. சீதையோட நீ இன்பம் துய்ப்பாய். எதிரிகள் எதிர்த்து வந்தால் அப்போதை பார்த்துக் கொள்வோம். நாம் பெரும் வீரர்கள், நாம் மற்ற பேரை கண்டு கலங்க கூடாது. இப்படி ஒண்ணு பண்ணால் நாளைக்கு என்ன ஆயிடுமோ என்று பயந்து செயல்படுபவன் வீரன் அல்லன். தான் ஆசைப்பட்டபடி செய்ய வேண்டும். ஆபத்து வந்தால் தைரியமாக எதிர்க்க வேண்டும். இது அவன் சொல்றது. ஆனா இது சரின்னு தயவு செய்து பாக்குற நீங்க யாரும் நினைச்சிட வேண்டாம். ஏன்னா அவன் சொல்றதை பார்த்தா நாமளும் குழம்பு போடுவோம். ஓஹோ, தைரியமா பண்ணணும் போல் இருக்கு, நம்ம விருப்பப்பட்டதை பண்ணிட்டு அப்புறம் ஆபத்து வந்தா நம்ம சமாளிச்சுக்கணும் போல் இருக்குன்னால் அதுதான் முட்டாள்தானம். என்ன அவன் பேச மகாபாரஷன் பேசுறதுதான் தப்பா, தானும் தப்பா புரிஞ்சுட்டு எடுத்து சொல்றவனுக்கும் தப்பா சொல்லிட்டான். இவன் தேவையில ஆரோ மந்திரி, கெட்டா போனா முடிஞ்சு போடும்.
ஆனா ராவணனுக்கு தப்பா சொல்றபடியால் மொத்த குலமே ஊரே அழிந்து போயிட்டே. ஒருத்தர் அபிப்பிராயம் சொல்ற நிலையில இருந்து அதை மற்றொருத்தர் கேட்டுக்கிற நிலையிலும் இருப்போமானால் சொல்றவர் ரொம்ப ஜாகிரதையாக பேச வேண்டும். ஏன்னா இவனும் கட்டு ஊரையும் கெடுத்த குற்றம் ஒரு மொழியும். அதுதான் இப்ப அவனுக்கு வந்தது. பலாத் குக்குட விருத்தேன பிரவர்த்தஸ்வ மகாபல ஆக்கிரமிய ஆக்கிரமிய சீதாம்பை தாம் புங்க்ஷ்வச ரமஸ்வச. நீ காத்திருக்காதே, எதிரிகள் என்ன செய்வார்களோன்னு யோசிக்காதே, சீதை நன்கு அனுபவிப்பாய் என்று கூறினான். மகாபார்ஸ்வ பிரவததா ரகசியம் கிஞ்சிதாத்மனः சிரவிருத்தம் ததாக்கியாஸ்யே யதவாப்தம் புராமயா. ராவணனே மகாபார்ஸ்வனுக்கு கூறுகிறான், முன்னொரு காலத்தில் நான் ஒண்ணு செய்தேன், நீ சொன்னபடிக்குத்தான் செய்தேன், அதனால எனக்கு ஒரு சாபம் கிடைத்து விட்டது, ஆகையால் தான் சீதையை பலாத்கரித்து தொடாமல் இருக்கிறேன். கேள், பிதாமகஸ்ய பவனம் கச்சந்தீம் புஞ்சிகஸ்தலாம் சூர்ணம் சச்சு சூர்யமானா திராட்சம் ஆகாஷே அக்னிசிகாமிவ. புஞ்சிகஸ்தலான்னு ஒரு பெண். அந்த பெண் பிரமனுடைய பெரிய அரண்மனை, பிரம்மாவனுடைய அரண்மனை சத்தியலோகம். அந்த சத்தியலோகத்தை நோக்கி போய் கொண்டிருந்தாள். அவளை பார்த்தவுடன் அந்த பேரழகு என்னை மயக்கமடைய வைத்தது. ஆகவே ச பிரசக்கியமயா புக்தா கிருதா விவசனா ததா ஸ்வயம்பூ பவனம் பிராப்தா லோலிதா நளினியதா. அவளை பார்த்தவுடன் எனக்கு கட்டுக்கடங்காத காதல், அனைத்தேன், அனுபவித்தேன். ஆகவே அவள் நேரே பிரமனுடைய இடத்துக்கு போனாள். இவன் என்னை திருண்ட பார்க்கிறான், மானபங்கப்படுத்த பார்க்கிறான். என அவளை நான் தொட போனேன், அவள் இச்சை இல்லாமல் தொட போனேன். அவள் நேரே பிரமனிடத்தில் போய் புகார் செய்தாள். அப்ப பிரம்மா வந்தார். நான் கொடுத்த வரபலத்தாலே நீ வாழ்ந்து கொண்டு என் இல்லத்துக்கு வரும் ஒரு இளம் பெண்ணிடத்தையா தவறாக நடந்து கொள்ள போனாய்? இதோ பிடி சாபம். இனிமேல் யாரையும் பலாத்கரிக்க போனால், அவள் விருப்பம் இல்லாமல் நீ தொட போனால் உன் தலை சுக்குநூறாக வெடித்து விடும். தச்ச தஸ்ஸ ததாமன்யே ஞாதமாசீன் மகாத்மனா அத்ய பிரபுதி யாமன்யாம் பலான் நாரீம் கமிஷ்யசி ததாதே சததா மூர்த்தா பலிஷ்யதி ந சம்சயः. யாரையேனும் நீ தொட போனால் உன்னுடைய தலை நூறு நூறாக வெடித்து விடும், ஜாகிரதையாக இரு என்று பிரமன் கூறினார். அன்னிலிருந்து நாரோகையே பலாத் சீதாம் வைதேகிம் சயனே சுபே. அதனாலதான் பலாத்கரித்து என் படுக்கையில் சீதையை ஏற்றாமல் இருக்கிறேன். நல்ல வேளை இப்படியாவது ஒரு சாபம் அவன் தலையில விழுந்ததோ, ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தார். நமக்கு கூட தோணும், தண்டனைகள்லாம் வேணுமா, சாபம் வேணுமா, அவரவர்கள் திருந்த வாய்ப்பு கொடுக்கலாமே. வாஸ்தவம், தண்டனை இல்லாட்டா திருந்தனமே. தண்டனை இருக்கவே தான் பயம் இருக்கு. ஒரு நாட்டுல எத்தனை மக்களோ அத்தனை காவலாளிகள் இருக்க முடியாது. அது 100க்கு ஒருத்தரா இருக்கலாம், 10,000க்கு ஒருத்தரா இருக்கலாம், லட்சத்துக்கு ஒருத்தரா இருக்கலாம். ஆனா காவலாளிகள் இருக்கிறார்கள்ங்கிறதுனாலதான் திருடால் பயப்படுறான். காவலாளிகள் இருக்காங்கிறவதான் தப்பு செய்யறவன் பயப்படுறான். நல்ல தண்டனை தேவை. எப்படிப்பட்ட தண்டனை எப்படி கொடுக்க வேண்டும் நீதிமன்றாவுக்கு பார்க்க போறா, நீதிபதிகள்லாம் கொடுக்க போறா. தண்டனையே வேண்டாம் விட்டாலோ அல்லது இப்படி சாபமே வேண்டாம்னு சொல்லிட்டாலோ தீயவர்களை கட்டுப்படுத்தவே முடியாமல் போகும். அதனாலதான் தேவையான அளவுக்கு அதிகமா இருக்கக்கூடாது, மாறுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனா மாறணும்னு மனசு வரணும்னா கொஞ்சம் பயம் வரணும். பயம் இருந்தா தான் வாழ்க்கையே சரியா இருக்கும். சாகர சேவமே வேகா மாருத சேவமே கதிகி. ராவணன் கூறுகிறான், இல்லைன்னா கடலுக்கொப்பான என்னுடைய வீரம், ஆகாயத்துல ஓடக்கூடிய காற்றுக்கொப்பான என்னுடைய வீரம், அத்தனை வீரத்தையும் நான் அடக்கி வச்சு உட்காந்துருக்கேனால் இந்த சாபம் தான் காரணம். இல்லை என்னால் என்னை யாரேனும் தடுக்க முடியுமோ? ராம பஷ்யதி சங்கிராமே தேனமாம் அபிகச்சதி க்ஷிப்ரம் வஜ்ர சமீர் பாணைகி சததா கார்முகச்சுதைகி. வஜ்ர சமமான பானங்களுக்கே நான் பயப்படல. ஒண்ணுமில்லாத ஒரு மரவில்ல வச்சிருக்கிற அவனுக்கா நான் பயப்பட போகிறேன்? ராமனை ஜெயிப்பேன். ஜெயித்தவன் சீதைக்கு வேறு வழி இருக்காது. அப்ப என் ஆசைக்கு அவள் இறங்கி விடுவாள். அதுவரை மகாபார்ஸ்வா பொறுத்திருக்க வேண்டும். ந வாசவேனாபி சஹஸ்ர சக்ஷுஷா சுதாஸ்மி சக்யோ வருணேன வாபுனா மயாத்வியம் பாகுபலேன நிர்ஜிதா புராபுரி வைஸ்ரவணேன பாலிதா. குபேரனை ஜெயிச்சிருக்கேன், இந்திரனை ஜெயிச்சிருக்கேன், இந்த மனிதன் எம்மாத்திரம் என்று கொக்கரிக்கிறான் ராவணன். மேலே கேட்போம். ஒரு அறிவிப்பு.